பிறந்த தேதி இது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான தொழில் இதுதாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க. அதாவது பிறந்த தேதி என்ன அப்படின்னு தெரிஞ்சா, உங்களோட அதிர்ஷ்டம், அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தொழில் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவருக்குமே நமக்குரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதில ஆர்வம் அதிகமா இருக்கும். பிறந்த தேதிய வச்சு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட கல் இதெல்லாம் குறிப்பிடலாம். அதே நேரம், அதே போல ஜோதிடத்துல ஒருவருடைய பிறந்த தேதிய வச்சு, அவங்களுக்கு அதிர்ஷ்டமான தொழில் எது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதாவது நீங்க இந்தந்த தேதியில பிறந்தீங்கன்னா, இந்த தொழில நீங்க செய்யறது மூலியமா சிறப்பான வெற்றியையும் பெறலாம். எந்த கால சூழ்நிலையிலயும் உங்களுக்கு அது நட்டத்தை ஏற்படுத்தாதுங்க. நீங்க 1, 10, 19, 28 இந்த மாரி தேதிகள்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல பிறந்தவங்க நல்ல தலைவராகவும், சிறந்த தொழிலதிபராகவும் இருக்கக்கூடியவங்க. இந்த நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு தொழிலதிபர், குழு தலைவர் பதவி சிறப்பானதாக இருக்குங்க. இதுவே நீங்க 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த மாதிரியான தேதிகள்ல நீங்க ஒரு வேளை பிறந்தீங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல பிறந்தவங்க கற்பனை வளம் மிக்கவங்களா, செய்யும் வேலைகள்ல ரொம்ப சிறப்பா, கச்சிதமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கலை, ஓவியம், நடிப்பு, ஃபேஷன் டிசைனிங் இந்த மாரி துறை சிறப்பா இருக்கும். இதில ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இத ந கத்துக்கோங்க. நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே தேதி 3, தேதி 12, தேதி 21, தேதி 30 இந்த தேதிகள்ல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மன வலிமையா இருக்கிறதுனால, நிதித்துறையில சிறந்தவங்களா இருப்பீங்க. இந்த நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு வங்கி நிதி சம்பந்தமான துறைகள் அதிர்ஷ்டகரமா இருக்குங்க. இதே நீங்க தேதி 4, தேதி 13, தேதி 22, தேதி 31 இந்த தேதிகள்ல ஒரு வேளை நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, அபாயம் நிறைந்த வேலைகள்ல ஈடுபட விரும்புறதுனால நீங்க அடிக்கடி பல பிரச்சனைகள சந்திக்க நேரிடும். இந்நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு கலை, நடிப்புத் துறை இந்த மாரி சிறப்பா இருக்கும். இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட்டா செய்யலாம். இதே தேதி 5, தேதி 14, தேதி 23 இந்த தேதிகள்ல பிறந்தீங்க அப்படின்னா, நல்ல தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் சரியான முடிவெடுக்கும் சக்திய கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க தொழில்நுட்பம், விளையாட்டு, மார்க்கெட்டிங் இந்த மாரி துறைகள்ல சிறப்பா இருப்பாங்க. இதுவே நீங்க தேதி 6, தேதி 15, தேதி 24 இந்த மாரியான தேதிகள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, மத்தவங்கள கவர்ந்திழுக்கும் ஆளுமை கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் இந்த மாரி தொழில்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள திரைப்படத்துறை, ஹோட்டல் இல்லைன்னா விருந்தோம்பல், வணிகர்கள், இந்த வணிகங்கள் இந்த மாரி துறைகள்ல ஈடுபட்டா, பெயரும் புகழும் சிறப்பா உங்களுக்கு இருக்கும். இதே தேதி 7, தேதி 16, தேதி 25 இந்த தேதிகள்ல நீங்க ஒரு வேளை பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல பிறந்தவங்க கற்பனை திறன் அதிகமா வச்சிருப்பாங்க. ஆராய்ச்சி துறையில சிறப்பானவங்களா இருப்பாங்க. இவங்க ஆய்வு சம்மந்தப்பட்ட துறை இல்லைன்னா தனது கற்பனை வளத்த வழிகாட்டும்படியான துறை பொருத்தமானதா இவங்களுக்கு இருக்குங்க. இதே தேதி 8, தேதி 17, தேதி 26 இந்த தேதிகள்ல ஒரு வேளை நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா, தன்னோட 35 வயது வரை பல போராட்டங்கள சந்திச்சிருப்பீங்க. அதனால இவங்களுக்கு அரசியல், ஆசிரியர் இல்லைன்னா சொந்த தொழில், ரியல் எஸ்டேட்டு, நிதி போன்ற துறைகள் சிறப்பானதா இருக்குங்க. இதே தேதி 9, 18, தேதி 27 இந்த தேதிகள்ல ஒரு வேளை நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல பிறந்தவங்க விளையாட்டுல நல்ல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு விளையாட்டு, பாதுகாப்பு படைகள் இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டு இந்த மாரி துறைகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க.
இப்போ ஒருவேளை நீங்க அந்த தேதிகள்ல பிறந்திருந்தீங்க, ஒருவேளை அந்த தொழில்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, அந்த தொழில்ல இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முன்னேற்றம் காண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.